தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசியதை விடியா திமுக அரசு நேரலை செய்யாமல் இருட்டடிப்பு செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். வணக்கம் மாஸ்டர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று சட்டமன்றத்தினுடைய விவாதத்தின் பொழுது உரையாற்றியதை திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்கும் நோக்கத்தோடு அந்த நேரலையை விடியா திமுக அரசு துண்டித்திருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அந்த அறிவுறுத்தலையும் காற்றில் பறக்க விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை எப்படி தமிழகம் முழுவதும் அவர்கள் தெரிந்து கொள்வது? ஒரு சட்டமன்றத்தில் ஜனநாயக படுகொலையை இந்த விடியா திமுக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசிய போது, அதிமுக ஆட்சி காலத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் என்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடன் வாங்குவது தவறல்ல, ஆனால் அதிக அளவில் கடன் வாங்குவதுதான் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். திமுக ஆட்சி காலத்தில், அதாவது ஆட்சி முடியும் போது 5 லட்சம் கோடி கடனாக இருக்கும் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். வரிகளை உயர்த்தியுள்ளதால் வருவாய் கூடுதலாகத்தான் வருகிறது, அதே நேரத்தில் கடனும் அதிகரித்திருக்கிறது, அது எப்படி என்றும் கேள்வி எழுப்பிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருவாய் அதிகரிக்க கடனை குறைய வேண்டுமே தவிர, ஆனால் ஏன் குறையவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிதி மேலாண்மைக்காக குழு போட்டிருக்கிறீர்கள், அந்த குழு எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை என்றும், 2020-21 ஒப்பிடும் பொழுது 2023-24 ஜிஎஸ்டி வரி அதிகரித்திருப்பதாகவும், அமைச்சர் சொன்ன திட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை முடக்கி அந்த திட்டங்களுக்கு செலவிடப்பட்ட நிதியைத்தான் செலவிடுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். புதிய திட்டங்கள் வந்ததை மறுக்கவில்லை. அதிமுக அரசு கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், மடிகணினி வழங்கும் திட்டம் ஏன் நிறுத்தினீர்கள்? நல்ல அரசாங்கமாக இருந்திருந்தால் அந்த திட்டத்தை தொடர்ந்திருக்க வேண்டும் அல்லவா என்று எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து திட்டங்கள் நிறுத்துவதில்லை என்று சொன்னீர்கள், திட்டங்கள் தொடரப்படுமா, அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் மட்டுமல்லாது திமுக ஆட்சி விட்டு சென்ற பணிகள் எல்லாவற்றிற்கும் தொடர்ந்து உங்களுக்கும் சேர்த்துத்தான் அதிமுக ஆட்சியில் வட்டியை கட்டினோம் என்று தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 100 நாட்கள் அவை நடத்தப்படும் என்று கூறினீர்கள். இந்த அவை நடத்தப்படவில்லை. நிதிநிலை அறிக்கை மீது ஒரே நாளில் எப்படி விவாதம் நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் புரட்சித்தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை 100 நிமிடங்கள் கூட ஒரு அவையை நடத்தாமல் அதை எப்படி அவர்களுடைய பிரச்சனைகளை கேள்வி எழுப்ப முடியும், அவற்றை பற்றி பேச முடியும் என்று இன்றைக்கு சட்டப்பேரவையுடைய விவாதத்தில் பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். திட்டமிட்டு இந்த விடியா திமுக அரசு சட்டப்பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய உரையை திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்கும் நோக்கத்தோடு தொடர்ந்து துண்டித்து வருகிறது. நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறது. நாடாளுமன்றம் உள்ளிட்ட பல்வேறு அவைகளுடைய அந்த காட்சிகள் எல்லாம், விவாதங்கள் எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்ற பொழுது தமிழக சட்டமன்றத்தினுடைய உரையை மட்டும் ஏன் ஒளிபரப்பக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. அவற்றை எல்லாம் காற்றில் பறக்க விட்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. மக்கள் மன்றத்தில் மக்களுடைய பிரதிநிதி, குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சி தலைவருடைய உரையை கூட இவர்கள் நேரலை செய்ய முடியவில்லை என்றால் மற்றவருடைய உரையை எப்படி செய்வார்கள்? மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திமுகவுடைய அவலங்கள் எப்படி பேசுவது என்கிற ஒரு அவல நிலைக்கு இந்த விடியா திமுக அரசுடைய சட்டப்பேரவை தள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.